திருவள்ளுவனும் பொய்யாமொழியும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இன்றைக்கு இந்த மாநாடு மிக எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நான் இந்த பகுதிக்கு வருகின்ற வரையும் ஆங்காங்கே நம்முடைய புலிப்படையினுடைய புலிகள் ஆங்காங்கே நின்று கொண்டு எங்களுக்கு அந்த வரவேற்பை வழங்கியதை பார்த்த பொழுது மிக எழுச்சியான ஒரு மாநாடு. இந்த மாநாட்டிற்கு என்னை அழைத்த பொழுது எங்களுடைய புலிகள் அனைவரும் ஒன்று சேர்கின்ற இடம் என்று சொன்னார். உண்மைதான், வனத்துறை அமைச்சர் வனம் வந்துட்டு போயிருக்கு, ஆனா புலிகளை இங்க விட்டுட்டு போயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு மிக எழுச்சியான இந்த மாநாடு என்று வரும்பொழுது நம்முடைய இளைய சமுதாயம் அனைவரும் ஒன்று கூடியிருப்பார்கள், அனைவரும் சேர்ந்த இடமாக இருக்கும் என்று எண்ணிதான் நான் மேடைக்கு ஏறினேன். ஏறிய பிறகுதான் பார்த்தேன் இங்கே நம்முடைய அன்பு சகோதரர் திருவள்ளுவன் அவர்கள் ஒண்டி வீரன்களையும் பொல்லான்களையும் குயிலிகளையும் இங்கே அமர வைத்திருக்கிறார். வரலாறு தெரிந்தவர் என்பதற்காக சொல்கிறேன், இனி நீங்கள் எந்த தியாகமும் செய்ய வேண்டாம், அதை எங்களுடைய தோள் மீது உங்களை ஏற்றி அந்த தியாகத்தை செய்வதற்கு நாங்கள் காத்து கொண்டிருப்போம் என்பதை உறுதிப்படுத்துகின்ற மாநாடாக இந்த மாநாடை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.